சார், இனி எல்லா முடிவுகளையும் டெல்லியே எடுக்கக்கூடிய நிலை அதிமுகவிற்கு ஏற்பட்டு விட்டது அப்படின்ட்டு முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அதை கிட்டத்தட்ட ஏடிஎம்கே திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறதா அல்லது இது ஒரு அரசியல் நகர்வு தானா சார்? இது இல்ல, கிட்டத்தட்ட முதல்வர் சொன்னது தேர்தல் காலத்தை சந்திக்கவே டெல்லியின் சம்மதம் தேவை என்ற நிலையில் உள்ளோரின் கைகளில் தமிழ்நாடு சிக்கினால் ஒவ்வொரு நாளும் என்ன பாடுபட வேண்டி இருக்கும் என்று முதல்வர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சரி, ஒரு சாதாரண விஷயம். இதற்கே டெல்லியை கேட்டுதான் முடிவு எடுக்கணும்னு சொன்னா, நாளைக்கு ஒருவேளை இவர்களுக்கு கையில அதிகாரம் வந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி ஒரு பெரிய அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. ஓகே, நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன். திருப்பரங்குன்றம் கோயில்ல ஒரு பிரச்சனை வந்த பொழுது ஒரு தீர்ப்பு வருகிறது நீதிமன்றத்துல. அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உடனே அமுல்படுத்தி இருந்தால் அந்த இடத்துல மத கலவரம் ஏற்பட்டிருக்கும். சரி, உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலையிட்டு அங்கே கலவரம் வராமல் தடுக்கிற அளவுக்கு செயல்படுகிறார். இப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை என்றால் ஒவ்வொன்றுக்கும் இவர்கள் டெல்லிக்கு காவடி தூக்கி கொண்டிருந்தால் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்ன ஆகும்? அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முதல்வர் ஒரு விஷயத்தை அவர் பொதுக்கூட்ட மேடையிலையும் பேசியிருக்காரு. இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்குமான தேர்தல். இந்த தேர்தல் என்பது மதச்சார்பற்ற சக்திகளுக்கும் மதச்சார்புள்ள சங்கிகளுக்கும் இடையான தேர்தல். அதனால தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரி, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அவர் சொல்றது 100% உண்மையாகத்தான் இருக்கிறது. நீங்க தேர்தல்ல எத்தனை சீட்டு ஒதுக்குறீங்க ஒதுக்காம இருக்கிறதெல்லாம் வேற விஷயங்க. ஆனால் ஒருவர் பின் ஒருவராக டெல்லிக்கு ஓடுவதனுடைய மர்மம் என்ன? அதுல என்ன காரணம்? அப்ப ஏன் நீங்க அங்க போய் தான் பேசணும்னு ஒரு நிலைமை இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக கூட்டணிக்கு தலைவர் யார்? இன்னைக்கு என்டிஏ இருக்கிற தினகரன் சொல்லுகிறார், விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்கிற பொழுது சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு தான் தலைமை, அதிமுக தலைமை இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு தர்ம சங்கடமான சூழலை மாட்டிக்கொண்டு இந்த பக்கம் போக முடியாம அந்த பக்கம் போக முடியாம விழித்து கொண்டிருக்கிறார். இதுல அதிமுக தொண்டர்களுடைய தன்மானம் இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சாதாரண கட்சி அல்ல, அது ஒரு மிகப்பெரிய திராவிட கட்சி. இன்னைக்கு அந்த திராவிட கட்சி தன்னுடைய உரிமையை இழந்து யாருக்காக ஏங்கி கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு தோற்றத்தை மக்கள் முன்னணியில், அதுவும் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே உருவாகி இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஓகே சார், ஓகே 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 பேசலாம் சார். நம்ம துரைபாண்டியன் சார் வணக்கம். சொல்லுங்க துரைபாண்டியன் சார். ஏதாவது ஒரு வகையில் சார் ஏடிஎம்கே இப்படி டெல்லி சென்று இந்த சீட் பங்கீடு சம்பந்தமாக பேசுவது அதிமுகவிற்கு உள்ளாகவே ஏதாவது அதிருப்தியை ஏற்படுத்தி அது அவர்களுக்கு இந்த எலெக்ஷன்ல ஏதாவது பாதிப்பை உண்டாக்குமா? நிச்சயமாங்க. அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்ததை எந்த அதிமுக தொண்டனும் கொண்டாடவில்லை. சரி, மாறாக தமிழ்நாட்டில் என்ன நடந்தது என்று பார்த்தால் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்று சொன்னவுடன் கட்சி அலுவலகத்திலே வெடிவெடித்தார்கள், இனிப்பூட்டி மகிழ்ந்தார்கள். சரி, ஆனால் இவர்கள் கூட்டணி வைக்கிறேன் என்று சொன்ன பிறகு அதை கொண்டாடியவர் யாரையும் நாம் பார்க்கவே இல்லை. சரி, அப்ப அடிப்படையில என்னன்னா, பாஜக அதிமுக கூட்டணி இயல்பானது இல்லை, அது ஒரு முரணானது என்பதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அதுக்கப்புறம் குமார் சார் சொன்னது எனக்கு சரியா கேட்கல, ஆனா ரொம்ப பெருமையா பேசியிருக்காருங்கிறது மட்டும் புரியுது. ஏன்னா நாகநந்தினியோட பதில இருந்து ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறாங்க. அதிமுக ஆட்சி எப்படி இருந்தது என்பதற்கு பல உதாரணங்கள் சொல்ல முடியும். இப்ப நான் அதுக்கெல்லாம் போகல. நீட் யார் எப்பொழுது வந்தது? காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்திருந்தால் கூட தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சி நீட்டிலிருந்து விதிவிலக்கு கொடுத்தது. ஆனால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எடப்பாடி முதலமைச்சராக வந்த பிறகுதான் நீட் அமுல்படுத்தப்பட்டது. அது தவறு, திரும்ப திரும்ப தவறா சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லிடுறேங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற திட்ட கமிஷன் உறுப்பினர்கள் தமிழ்நாட்டினுடைய மருத்துவமனைகளை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டோட மருத்துவமனையை குழு உறுப்பினர்கள் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுங்களா சார்? சுத்தி பார்க்க வரல சார், அதாங்க அவங்க தெரிந்து கொள்ள வந்திருக்கிறாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு. நீங்க கரெக்டா சொன்னீங்க, அவர்கள் தெரிந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தெரிந்து கொள்ள வந்திருக்கிறார்கள், மிகச் சரியான வார்த்தை. எதுக்காக வந்திருக்கீங்களா? குழந்தை இறப்பு விகிதம், அதாவது பிறப்பின் பொழுது குழந்தைகள் இறப்பு விகிதம்
இந்தியாவிலேயே மிக குறைவாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. எவ்வளவு தெரியுங்களா? 39.4. ஆனா இதுவே உத்தரப்பிரதேசல எவ்வளவு தெரியுங்களா? 167. அப்ப சிறந்த மாநிலம் எது? தமிழ்நாடு தான். இப்படி என்னால பல விஷயங்கள் சொல்ல முடியும், நேரம் இல்ல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெக்ஸ்டைல் ஏற்றுமதியில தமிழ்நாடு 29% உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு தனிமனித வருமானம் 2021 தனிமனித வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் 2,06,000 இருந்தது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு தெரியுங்களா? 2025 3,62,000. இதுவே இந்தியாவுக்கு எவ்வளவுங்களா? 2,34,000. 56 மார்பளவு கொண்ட ஒரு பிரதமர் ஆளுகிற பொழுது தனிநபர் வருமானம் இந்தியா முழுவதும் குறைந்திருக்கிறது, தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிறது. அது எதை காட்டுகிறது? திராவிட ஆட்சி சரியான போக்கில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை காட்டுவதற்கான ஒரு உதாரணத்துக்காக தான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லங்க, இன்னைக்கு அதிமுக என்பது இன்னைக்கு ரொம்ப கேவலமான நிலைக்கு போய்விட்டது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்னைக்கு தினகரனுடைய பேட்டியை கவனித்திருப்பேன் என்று நினைக்கிறேன். நான் அதிமுக கூட்டணியில் இல்லை, என்டிஏ கூட்டணியில் இருக்கிறேன். என்டிஏ கூட்டணி தான் எங்களுக்கு தலைவர் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமியோட ரோல் என்ன, அவருடைய பங்கு என்ன இந்த கூட்டணியில? அவர் ஒரு பயந்து போய் நடுங்கி போய் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ரைடு போன உடனே யார்? என் ராமலிங்கம் எடப்பாடி மகனுடைய சம்பந்தி. அங்க ரைடு போனவுடன் தான் இது நடந்திருக்கிறது. அந்த கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாத்தையும் பாருங்க, அது ஒரு குற்றவாளி கூட்டணிங்க. நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ் கூட சொல்லலாம், தேசிய பேரிடர் கூட்டணி என்று கூட சொல்லலாம். அதுல இருக்கிறவெல்லாம் சிபிஐ ரைடு, என்போர்ஸ்மெண்ட் ரைடு என்று பல ரைடு போனவர்கள் தான் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த கூட்டணி என்பது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது ஒரு கொள்கை கூட்டணி. தமிழ்நாட்டில் கொள்கை கூட்டணி தான் வெற்றி பெறும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் எத்தனை தடவை டெல்லிக்கு போனாலும் நீங்கள் சந்திக்க போவது தோல்வி என்பது எழுதப்பட்டு விட்டது. இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே சார், ஓகே.